நிறைய பேர் வந்து எப்போ சார் தேர்ட் லெசன் அடிப்பீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் 12th அக்கௌண்டன்சி தேர்ட் சாப்டர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள் தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ABCD are partners in a firm. There is no partnership deed. How will you deal with the following சொல்லி ஒரு 5 விஷயம் கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் தான் பார்ட்னர்ஷிப் டீட் சொல்லுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஏ ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல், ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 12% வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்கிறாரு. ஏன்னா ஏ தான் அதிகமாக காசு போட்டிருக்காரு. இப்போ நம்ம கிட்ட எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் அக்ரிமெண்ட் இல்லாததுனால no interest on capital is payable to any partner, therefore A is not entitled. அடுத்த கேஸ் பாருங்க. B has withdrawn 1000 per month. Other partners ask B to pay the interest on drawings at 10% per annum, but B does not agree to it. Bன்ற பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து 1000 ரூபாய் எடுத்திருக்காராம். மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எடுத்ததுக்கு 10% வந்து வட்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So அதனால no interest is chargeable on drawings made by the partner. Therefore B வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் எடுத்த காசுக்கு எந்த ஒரு வட்டியும் வந்து கட்ட தேவையில்ல. தமிழ்லயும் வந்து அதே கணக்கு தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோன் அட்வான்ஸ் பை C to the firm 10,000. C வந்து லோன் கொடுத்துருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா 9% வந்து வட்டி கேட்கறாங்க. லோன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு வந்திருந்தாலும் 6% தான். எவ்வளவு கேட்டா எவ்வளவு தான் கொடுக்கணும்? 6% தான். அக்ரிமெண்ட்ல சொல்லினாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும். அக்ரிமெண்ட் இல்லனா லோன்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? 6% தான். இப்போ இவங்க ரெடி 5% எடுக்கலாம். நோ நீ எவ்வளவு தருவீங்க? 6%. எவ்வளவு கேட்டா எவ்வளவுதான்? 6%. என்ன அப்படினா D demands salary at the rate of 5,000 per month as he spends full time for the business. B and C do not agree with this. இதான் வந்து பிசினஸ்க்காக கஷ்டப்படுறாரு. இவரு என்ன கேக்குறாரு? எனக்கு 5000 ரூபாய் கேக்குறா. give it to me 5000 ரூபாய் கேக்குறாரு. இப்போ இவங்க கொடுக்குறாங்களா? நோ. ஏன் கொடுக்கல? அப்போ இவங்க எவ்வளவு உழைச்சாலும் இவங்க கேக்குறது இவங்க புரியுதா? ABC கொடுக்குறீங்களா நீங்க? கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டீங்க? இல்ல அதனால இவங்க கொடுக்கல. லாஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா A demands the profit to share in the capital ratio. A என்ன சொல்றாருன்னா லாபம் வந்துச்சுன்னா வந்து கேபிட்டல் ரேஷியோல யார் எவ்வளவு கேபிட்டல் போட்டாலும் அந்த ரேஷியோல பிரிக்கணும்னு சொல்றாரு. பட் BCD வந்து இது வந்து ஒத்து வரல. ப்ராஃபிட் should be distributed equally. அவ்வளவுதான்.